மேம் இப்போ டக்குன்னு போட்டால் க்ளோ ஆகுமா மேம்? எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா இதை போட்டுட்டு வெளில போனால் க்ளோ ஆகும்? கண்டிப்பாக க்ளோயிங்காக இருக்கும். ஸ்கின் வந்து ட்ரைனஸை சரிப்படுத்தும். ஓகே ஓகே மேம், அப்போ போடலாம் மேம். ஸோ இப்போ வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது இந்த வெதரில். ஸோ இந்த மாதிரி வெதரில் என்ன பண்ணலாம், யாருக்கு எப்படி செய்யலான்றது பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து காய்ச்சாத பால், அதில் வந்து நான் கொஞ்சம் காட்டனை டிப் பண்ணி அதை வச்சு ஃபேஸ் துடைக்கிறேன். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ரொம்ப ஈஸியாக கிளென்ஸ் பண்ணுறது. ஸோ கிளென்சிங் மில்கெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. இது ஃபுல்லாக அவங்க ஃபுல் ஃபேஸ்க்கும் நல்ல ஊட்டச்சத்தையும் கொடுக்கும், வேண்டாத எக்ஸ்ட்ரா ஆயிலையும் எடுக்கும். ஸோ அன்பாயில்டு மில்காக இருந்தால் அது ரொம்ப பெட்டர் பாயில்டு மில்கை விட. ஏன்னா அது போர்ஸ் எல்லாம் க்ளாக் பண்ணும் அதனால. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபேஸை கிளென்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து அவங்க ஃபேஸில் ஒரு காஸை வைக்கிறோம். ஸோ ஃபேஸ் காஸ், ஃபேஸுக்கும் நெக்குக்கும் கவர் ஆகிற மாதிரி காஸ். மம்மி மாதிரி ஐட்டம். வெயிட் டோன்ட் டாக், ஏன்னா அது மூவ் ஆகிடும் பேசினீங்கன்னா. ஓகே, இதில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பனானா பேக் கை விரல்களாலேயே போடலாம். ரொம்ப நல்லா நரிஷ்மெண்ட். ஏன் இந்த காஸ் வைக்கிறோன்னா, இல்லைன்னா கீழே விழுந்துரும் எல்லாமே, அதனால காஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும்.